வணக்கம். எனது குப்பை எனது பொறுப்பு. தொடர்ந்த 48வது மாதம் 95வது நாள் நிகழ்வாக இன்றைக்கு எண் 2 புது தெருவிலே பெரியவர்களே, நீங்கள் தயவு செய்து உங்கள் வீட்டிலே சேகரமாகக்கூடிய குப்பைகளை நீங்கள் மாநகராட்சியினுடைய தூய்மை வாகனங்களில் மட்டும் வழங்குங்கள். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு நிறைய மீதி ஆகுது. அந்த சாப்பாடெல்லாம் நீங்க சாக்கடையில் போட்டுடுவீங்க. இப்போ நம்ம தெருவில் இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் இந்த டிச்சு இந்த கான்கிரீட் ரோட்லாம் போடுறதுக்கு முன்னாடி எலி தொல்லை அதிகமாக இருக்கும். எலி ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ரோட்டில் போடுற அந்த டிச்சில் போடுற சோறு இருக்கு இல்லைங்களா, அதை சாப்பிட்டு இன்னைக்கு பல தெருக்களில் பார்த்தீங்கன்னா புதுசாக சாலை போட்ட இடத்துல கூட எல்லாம் பள்ளம் தோட்டி அந்த பள்ளம் ரோடு வழியாக வரதில்லை, வீட்டுக்குள்ளேயே போகுது. வீட்டுக்குள்ளேயே போய் வீட்டினுடைய அந்த அஸ்திவாரத்தெல்லாம் சீர்குலைக்குது. அதே மாதிரி உள்ளே போய் ஏதாவது எலி செத்து போச்சுன்னா அங்கே பெரிய பெரிய நோய்கள்லாம் வரதுக்கு காரணமாக இருக்குது. எனவே அன்பு கூர்ந்து நீங்கள் உணவு கழிவுகளை, மீதமாகக்கூடிய உணவு கழிவுகளை நீங்கள் தனியாக சேகரித்து குப்பை தொட்டியில் போட்டு அதை மாநகராட்சியினுடைய தூய்மை வாகனங்களிலே வழங்க வேண்டும். பெரிய மாற்றத்துக்கான விதையை 34வது கோட்டத்தில் நாம் விதிச்சிருக்கிறோம். அதை இன்னும் வருங்காலத்தில் வேற ஒரு பரிணாமத்தில் நம்முடைய காலகட்டத்தில் செஞ்சு ஒரு நல்ல ஆரோக்கியமான, ஒரு தூய்மையான, ஒரு வளமான, சுகாதாரமான ஒரு கோட்டம் இருக்கக்கூடிய மாநகரமாக இதை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய பணிகளை எண் 2 புது தெருவிலே இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கின்றேன். நன்றி.